ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26:3 நான் உன்னோடு கூட இருந்து என்று சொல்லுகிறார். ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் இருந்து அநேக பெரிய காரியங்களை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார்னாலே அது மிகப்பெரிய பலன் நமக்கு. ஒரு மனிதன் நம்மோடு கூட இருந்தாலே நமக்கு பலனை போல உணர்கிறோம். இல்ல, என்னுடைய ஊழிய பாதைகளில எங்கேயாவது நான் போய் சந்திக்க வேண்டும் என்றால் யாராவது என்னோடு கூட வராங்கன்னா ஒரு பலன் நமக்கு இருக்குது. தனித்து போக யோசிப்போம், யாரையாவது துணைக்கு அழைப்போம், யாராவது நம்மோடு கூட வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், விரும்புவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, நான் உன்னோடு கூட இருந்து. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. நிறைய பேர் மனிதர் நம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி பாதியில ஓடி போறதை பார்க்கிறோம். வருவேன் என்று சொல்லுகிற மக்கள் வராம போறதை நம்ம பார்க்கிறோம். சில சூழ்நிலையில நம் தனித்துதான் அந்த காரியத்தை அந்த பாதையில செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து. நம் ஆண்டவருடைய அன்பும் அவருடைய பலனும் அவருடைய கரமும் எந்த இடத்திலையும் நம்மோடு கூட வருவதை நம்மால் உணர முடியும். ஒருவேளை பிசிக்கலா நம்ம அவரை பார்க்க முடியாது, நம்ம அவரை தொட்டு உணர முடியாது, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர முடியும். அவர் நம்மோடு கூட வருவதை நம்மால் உணர முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, நிறைய முறை நான் ஜெபம் பண்ணும்போது எனக்குள் வருகிற ஒரு நம்பிக்கை, போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் போது என் பக்கத்துல ஆண்டவர் வந்து நிற்பதை போல ஒரு உணர்வு இருக்கும். ஒரு உணர்வை, பிரசன்னத்தை உணர்வை. ஒரு நண்பனை போல, ஒரு தகப்பனை போல எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுவேன். ஒரு தாயை போல. அதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நம்ம கஷ்டத்தையும் வேதனை யார்கிட்டையும் போய் சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட மட்டும்தானே. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் மிகப்பெரியதா இருக்கும். இந்த உலகத்துல நம் தனிமையில இருக்கோம்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இந்த உலகத்துல நான் தனித்தே வாழ்கிறேனே என்று சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த முடியும், நம்மை உயர்த்த முடியும், நம்ம பாதுகாக்க முடியும், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவரால் மட்டும் முடியும். அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் என்ற நம்பிக்கையில இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். தடுமாற்றம் இல்லாதபடி நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார், கூடவே வருவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்குமேப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஆசீர்வாதங்களை தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும், நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்க கெஞ்சுறோம். கத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.